ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான இட்லி பொடி. கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான இட்லி பொடி ரெசிபி, ஆந்திரா ஸ்டைல் இட்லி பொடி. ஆந்திராவில் இது நல்லகாரம் அப்படிம்பாங்க. இட்லி, தோசை, சுட சுட சாதத்தோட நல்ல இந்த பொடி சேர்த்து நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. எப்போவுமே ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி, இட்லி பொடியெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக தாங்க இருக்கும். நல்லா கொஞ்சம் காரசாரமாக அந்த ஸ்பைசி ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி சாதத்துக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக காரசாரமாக பொடி சேர்த்து சாப்பிடணுன்னு விருப்பப்பட்டால் இது பெஸ்ட்டு சாய்ஸுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ்வலாக பண்ணுற இட்லி பொடியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இங்கே ஸ்பைசஸ் அதிகமாக சேர்ப்போம். நான் ரசித்து கற்றுக்கிட்ட இந்த ஆந்திரா ஸ்டைல் ரெசிப்பியை என்னோடய ஸ்டைலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதனால் பக்குவமாக செஞ்சுக்கிட்டால் 2 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ரொன்லாம் யூஸ் பண்ணலாம். நல்ல சுட சுட சாதத்தோடலாம் பிசைஞ்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். ஸோ சமைக்க தெரியாதவங்களும் ஒரு சாதம் வைக்க தெரிஞ்சால் போதும், நல்ல இந்த நல்லகாரம் பொடி போட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அருமையான ஆந்திரா ஸ்டைல் நல்லகாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு திக் பாட்டம் பேன் வச்சாச்சுங்க. இதில் ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு முழு கருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு. இதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விடணும். ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சம் பொறுமையாக வறுத்து விடணும். நல்லா உளுந்து வறுபட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விடணும். இந்த நல்லகாரம் பொடிக்கு பர்டிகுலர்லி தோலோடு இருக்கிற உளுந்தம்பருப்பு யூஸ் பண்ணுறது தான் நல்லது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த கலரும் நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. ஸோ முழு உளுந்தம்பருப்பு அல்லது உடச்ச உளுந்தம்பருப்பு, தோலோடு இருக்கிற உடச்ச உளுந்தம்பருப்பு யூஸ் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நல்லா அந்த தோலோடு இருக்கிற உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் பொறுமையாக வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு எடுத்து நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுறலாம். அடுத்தது அதே பேனில் இன்னொரு 2 சொட்டு எண்ணெய் விட்டுறலாங்க. இப்போ நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். அதே மாதிரி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடணும். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு நல்லா செவந்து வாசனை வர வரைக்கும் வறுபடணும். இப்போ கடலைப்பருப்பு வறுத்தாச்சுங்க. இப்போ அதே பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன், கொரியாண்டர் சீட்ஸ். இதுவும் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து விடணும். மல்லி குயிக்காக வறுபட்டுரும். பட் இருந்தாலும் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கரிஞ்சிராமல் பக்குவமாக வறுத்தெடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நல்லகாரம் பொடி நம்ம ஊர் இட்லி பொடியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். அதாவது கொஞ்சம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அதிகமாக சேர்ப்பாங்க. நம்ம பருப்பு வகைகளை அதிகமாக சேர்ப்போம். இங்கே நான் மல்லி சேர்த்துருக்கிறேன். ஆக்சுவலி ஆந்திரா ஸ்டைலு நல்லகாரம் பொடியில் மல்லியோட அளவு இன்னுமே அதிகமாக இருக்கும். இதை விட டபுள் த குவான்டிட்டி சேர்த்து வறுத்து எடுத்து பொடி செய்வாங்க. பட்டு நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு பேலன்ஸாக இருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறேன். இதுவும் நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா இந்த மல்லியை நல்லா வறுத்தாச்சு. இதை அதே பிளேட்டில் போட்டு விட்டுறலாம் அந்த பருப்புகளோட. அடுத்தது இன்னொரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்து விட்டுறலாம். சீரகம் நல்ல பேன் சூடாக இருக்கிறங்காட்டிக்கு படப்படன்னு பொரிஞ்சு வந்துடும், சீக்கிரமாக பொரிஞ்சிடும். நல்லா அதுவும் வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு நம்ம அதே தட்டில் போட்டு விட்டுறலாம். அடுத்தது மிளகா வறுத்தெடுத்துடலாங்க. இங்கே அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இங்கே ஒரு 10 to 12 வரமிளகா சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி இந்த நல்லகாரம் பொடிக்கு நல்ல மிளகா நிறையா சேர்த்து வறுத்து பிடிச்சாதான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் இந்த பொடி சூப்பராக இருக்குங்க. இது நல்ல ஒரு ஆந்திரா ஸ்டைல் ரெசிபி. இது நான் இங்கே 10 மிளகா, இது மீடியமாக இருக்கும் காரம். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. பட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது கருவேப்பிலை. நல்ல ஒரு 4-5 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு விட்டு நல்லா அது வறுத்தெடுக்கணுங்க. நல்லா அந்த ஈரப்பதெல்லாம் போய் நல்லா ரோஸ்ட் ஆகி
நல்லா கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம இந்த பருப்புகளோடு போட்டு வச்சிடலாம். பாருங்கள், நல்லா இப்படி பொடிக்கிற பக்குவம் வந்தாச்சு. அவ்வளோதான், கருவேப்பிலையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பருப்புகளோடவே இதுவும் போட்டு ஆற விட்டுறலாம். அடுத்தது சூடாக இருக்கிற இந்த பேனில் 5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை சின்ன சின்ன பீசஸாக அந்த நாரெல்லாம் இல்லாமல் எடுத்து அப்படியே போட்டு விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் வந்து ஆனில் இல்லைங்க, அப்படியே ஜஸ்ட்டு சூடாக இருக்கிற பேன் மேலே போட்டு விட்டுருக்கிறேன். அதுலேயே அப்படியே கொஞ்சம் அது ட்ரை ஆகட்டும்னு. இப்போ இந்த பருப்பெல்லாம் அரியிருச்சு, இந்த புளியும் பூண்டும் சேர்த்தாச்சு. இப்போ வறுத்த பொருட்களெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுறலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா பொருட்களும் சேர்த்தாச்சு. நீ ட்ரையாக நம்ம பொடிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சிருக்கணும். அதாவது ரொம்ப ஃபைன் பவுடர் ஆக்க வேண்டாம், கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கணும் எப்பவும் இட்லி. அடுத்தது இன்னொரு ஸ்டெப்பும் இருக்குங்க. அதாவது அதே பேனில் நான் இன்னொரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் பொடிச்சு வச்சுருக்கிற நல்லக்காரமும் சேர்த்து விட்டுறலாம். நல்லா ஒரு 3-4 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு பொடியை வறுத்து விடணும். இது வந்து இந்த ஸ்பைசியான இந்த நல்லக்காரம் பொடியோட டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிவிடும், இன்னும் அதிகமாக்கி விடும். ஸ்டோர் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும் அந்த வாசனை. ஸோ நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம நல்லா ஆற விட்டு நல்லா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மினிமம் ஒரு 1.5-2 மாதம் கெடாமல் சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணுனா இன்னும் கூடுதலான நாளுக்கும் வரும். அவ்வளோதாங்க, சுவையான நல்லக்காரம் ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொடி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஸ்பைஸியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் காரசாரமான இந்த நல்லக்காரம் பொடியை நல்ல சுட சுட இட்லியோட நல்லா நெய்யை விட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சூடான சாதத்தில் பொடி சேர்த்து நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்குங்க. பொடி தோசை செய்யும் போதும் இந்த நல்லக்காரம் பொடி தூவி விட்டு தோசை செய்யலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் இட்லி பொடி ரெசிபி இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.